வாகை தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்திலே திரையரங்கத்திற்கு வந்த திரைப்படங்களிலே மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற படமாக ரப்பர் பந்து என்கிற படம் வந்து எல்லா படங்களையும் ஓவர்டேக் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் வேலி இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் எல்லாம் அதில் கிடையாது. பெரிய பட்ஜெட் படமும் கிடையாது. தமிழரசன் பச்சமுத்துன்னு ஒரு அறிமுக இயக்குனர் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அட்டகத்தி தினேஷ், சுவாசிகா, சஞ்சனா, காளி வெங்கட் அந்த மாதிரி நடிகர்கள் நடித்திருக்கிறாங்க. அதாவது அட்டகத்தி தினேஷை தவிர யாரும் சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய நட்சத்திர பட்டாளம் எதுவுமே கிடையாது. ஆனால் திரையரங்கம் வந்து நிரம்பி வழிகிறது, எல்லாரும் கொண்டாடுறாங்க. திரையரங்கத்திலே ஒரு திருவிழா என்று சொல்வதை போல ரப்பர் பந்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமே நடக்கிறது. எதனால் இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட்டை வந்து மையமாக வைத்திருக்கிற படம் என்பதால் ஓடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எப்பொழுதுமே விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே இளைஞர்கள் வந்து அதை ரொம்ப வந்து தன்வயப்படுத்தி அந்த படம் வந்து தன்னை பற்றிய படம் போல ஃபீல் பண்ணி அந்த படம் பார்ப்பாங்க. ஏற்கனவே கபடியை வச்சு அந்த படம் வந்து வெண்ணிலா கபடி குழு மாதிரி படங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஜீவான் ஒரு படம் வந்து கிரிக்கெட் அரசியலை மையமாக வைத்து அப்படி வந்திருக்கு. இப்படி பல படங்கள் வந்து விளையாட்டை முன்வைத்து வந்து சென்னை 28 அந்த மாதிரி. அதனால தெருவோரம் வந்து விளையாடக்கூடிய கிரிக்கெட், ஒவ்வொரு கிராமத்திலையுமே ஏதாவது ஒரு காலி மைதானத்தில் சும்மா லுங்கி கட்டிக்கிட்டு வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக இருக்கக்கூடியவங்க, ஹாலிடேல வந்து விளையாடக்கூடியவங்க அப்படின்னு ஒரு குரூப் உண்டு. இந்த கிரிக்கெட்ல வந்து பைத்தியமா இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரசிப்பாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து கிரிக்கெட் வந்து சினிமாவுக்கு நிகரான பித்து நிலை கொண்டு ரசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கிரிக்கெட் பைத்தியம் சொல்லி கூட சில பேர் கேலி செய்வாங்க. சினிமா பைத்தியம் சொல்ற மாதிரி கிரிக்கெட் பைத்தியங்களும் உண்டு. இந்த கிரிக்கெட் விளையாட போறதுல இதுல ஒரு சாமானியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பெரிய கபடி போட்டி நடக்கிறோம், நாங்க கிரிக்கெட் போட்டி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் போய் வசூல் பண்ணி முதல் பரிசு வந்து 25,000, 1,00,000 அப்படின்னா, ரெண்டாம் பரிசு இப்படிலாம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பழைய கிரிக்கெட் டீம், ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வந்து தொடர்ந்து இயங்குது. அன்னைக்கு இளைஞர்களா விளையாட தொடங்குனவங்க பூராமே இன்னைக்கு ஒரு 40 வயது கடந்தவங்களாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த கிரிக்கெட் மீது இருக்கக்கூடிய மோகம் வந்து குறையவே இல்லை அப்படிங்கிறத அந்த கதையுடைய மையப்புள்ளி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல மற்ற படங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு அம்சம்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுற காட்சியில தான் படம் தொடங்குது. தொடங்கும் போது திடீர்னு வந்து ஹீரோ வந்து தலைமறைவாயிடுறாரு. என்னன்னு பார்த்தா, அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்தடியில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, அவர் ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. மனைவி வந்து அதாவது காதல் மனைவி, இத்தனைக்கும் அதாவது வெறுக்கக்கூடிய சண்டை போடுற மனைவி அல்ல, அது காதல் மனைவி, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மனைவி. வேலைக்கு போற நேரம் போற ஒரு பெயிண்டர் வேலைக்கு போக வேண்டிய ஆள் வந்து அந்த வேலைக்கே போகாம கிரிக்கெட் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், புள்ள வளர்ந்துருச்சு, மக வந்து கல்யாண வயசுக்கு வந்துட்டா, இன்னும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு அட்டகத்தி தினேஷ் உடைய அந்த ஒய்ஃப் கேரக்டரா நடிச்சவங்க வந்து ரொம்ப வந்து கடுமையாக கோவப்படுறதுல இருந்தா அந்த படமே வந்து ஓப்பனிங்கே அப்படி தான் ஆரம்பிக்குது. பெரிய வீரன் மாதிரி ஒருத்தனை பில்டப் பண்ணி காமிச்சிட்டு, கெத்து தினேஷ் அப்படின்னு அந்த கேரக்டரை காமிச்சிட்டு கடைசியில் வந்து பொண்டாட்டிக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு காட்டுறது வந்து ரொம்ப இயல்பான ஒரு நகைச்சுவையாக இருந்துச்சு. அதாவது வடிவேல் படத்தில் கூட அந்த கணவன் அடிக்கிற மாதிரி சீன்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப வெறிகுண்டு தாக்குறது மாதிரி. அப்படி இல்லாமல் ரொம்ப மைல்டாக வந்து இந்த கதைக்குள்ளே அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்குள்ள சாதிய ஒடுக்குமுறையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அது பிரச்சாரமாக இல்லை, கதைக்குள்ளே வந்து ரொம்ப மைல்டாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுலாம் சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப இயல்பான தன்மையில தான் அதை சொல்லியிருக்கிறாங்களே தவிர வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு கருத்து மாதிரியே இல்லை. இப்போ காளி வெங்கட் வந்து சொல்லுவாங்க, டே அவன் வந்து எனக்கு தம்பி மாதிரிடா அப்படின்னு சொல்லுவார். கூட இருக்கிறவன் சொல்லுவான், மற்றவனையெல்லாம் தம்பின்னு சொல்கிறேன், இவனை மட்டும் தம்பி மாதிரின்னு சொல்கிறேன், இது எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருக்கிறாங்க, எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவான். அது ஏன் தனிச்சு அப்படி சொல்கிறான் ஒரு வார்த்தையை அப்படின்னா, அவனுக்குள்ள சாதி உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது தாண்டா நீனும் சொல்கிற, அதனால தான் நீ சொல்கிற தம்பி மாதிரின்னு சொல்கிற நீனு அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சி. இதெல்லாம் ரொம்ப மைல்டாக இயல்பான ஒன்றா தான் இருக்குது. ரொம்ப வன்மமாக, அதாவது வந்து ரெண்டு பேருக்கு வந்து சாதி வெறியோடு இருக்கிறாங்க, ரெண்டு டீம் இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறாங்க, முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன நெருடல்கள் காட்டுறாங்க, கடந்து போகிறது மாதிரி. அதாவது அந்த சாதியை வந்து வெளிப்படுத்தக்கூடாது, ஆனால் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான சமூகத்தில் என்ன பர்சன்டேஜ் லெவலுக்கு வெளிப்படுத்துவாங்களோ அதே அளவு தான் அந்த படத்தில் இருக்குது. ரொம்ப வன்மமாகவோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவோ வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாகவோ அது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, வந்து தன்னை கிரிக்கெட்டில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரை இன்னொரு சின்ன வயசு அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து ஒரு 20-25 வயசு பையன் வந்து தன்னை வந்து வீழ்த்திடுறான் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஈகோவை தாங்க முடியல.
அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்கக்கூடியது. அவள் பொண்ணு பார்க்க போகும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட அப்பா வந்து நம்ம யாரை கிரிக்கெட்டில் தோற்கடிச்சோமோ அவரோட மகன் தான் இது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ, அந்த காதல் கைகூடிச்சா இல்லையா, இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ தீர்ந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை படத்தில் ரொம்ப இயல்பு ஓட்டமாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகை நடிப்புக்கு எந்த இடமுமே கிடையாது. 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அந்த அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாண்கிற அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த இளம் விளையாட்டு வீரருக்குமான அந்த சண்டை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கும் போது ஊர்க்காரங்களாம் வந்து விலக்கி விடும் போது எங்கள் அப்பாவை நீ கை வச்சு அடிச்சிட்டேலடா அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகி வந்து செஞ்சனா கேரக்டர் வந்து நான் மூஞ்சிலே முடிக்க மாட்டேடா அப்படின்னு சொல்கிறதும், எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டா தான் அவங்களோட கல்யாணம் அப்படின்னு சொல்கிறதும், எல்லா இடத்துலையுமே அந்த கதை ஓட்டம்ங்கிறது எமோஷ்னல் இருக்குது. அந்த எமோஷ்னலோட மீட்ரு வந்து மிகை உணர்ச்சிக்கு வந்து ஆளாகாமல் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாக வந்து நம்ம பார்த்தோம்னா நிறையா திரைப்படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இனிமேல் சென்டிமெண்ட் படம் ஓடாது, புதுமுகங்கள் நடித்த படம் ஓடாது, அல்லது வந்து ஆர்டிஸ்ட் வந்து கமர்ஷியல் வேல்யூ இல்லாத படங்கள் வந்து இனிமேல் ஓடாது அப்படின்னு நிறையா. ஏன்னா கதை படங்கள்னாலே இப்போ மலையாள படங்களை வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து பல படங்கள் வந்து தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கும்போது கதை சாராம்சம் இல்லாத படங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. சமீபத்தில் வந்த கோட் மூவி கூட பெரிய வசூலை வந்து கடக்கலை அப்படிங்கிறதான் சமீபத்திய தகவலாக இருக்கிறது. ஒரு 200 கோடி அது தாண்டலை, அது 400 கோடி பட்ஜெட்டு, ஹீரோ சம்பளமே 200 கோடி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகலை. பல திரையரங்கங்கள்லேருந்து அது வந்து எடுத்துட்டாங்க அந்த படத்தை. இன்றைக்கி வந்து இன்னொரு பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய சசிகுமாருடைய படம் ஒன்று இந்த டைம் ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய இயக்குனர்கள் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரப்பர் பந்து மட்டும் வணிக ரீதியாக கவனிக்கப்பட்டதற்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு கேரக்டருக்கு அதனுடைய பாதிப்பை வந்து பெண்கள் எப்படி அனுபவிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி எப்படி அனுபவிக்கிறா, ஒரு கிரிக்கெட் விளையாட்டுக்காக வந்து தன்னை வந்து முழுமையாக ஒப்படைக்கிற ஒருத்தனுடைய அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அதனால ஒரு காதல் எப்படி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பொழுதுமே என்னென்னா ஆண்களின் தவறுகள் வந்து பெண்களை வந்து எப்படி பாதிக்கும், உறவுகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பக்கத்தை வந்து கதையில் மிகச்சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இது வெறும் கிரிக்கெட்டை பற்றிய படம் அல்ல, கிரிக்கெட்டை வந்து முன்வைத்து அதனால் ஏற்படக்கூடிய உறவு சிக்கல்களை, எமோஷனலை, சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காங்க. படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. அவன் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் முழுக்க முழுக்க வந்து 30 வயதுக்கும் கீழானவர்கள் அதிகமாக படம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. குடும்பத்தோடு வந்து படம் பார்ப்பது அப்படிங்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது. தேட்டருக்கு வந்து ஆளை வர வைக்கிறது, மக்களை வர வைக்கிறது, ரசிகர்களை வர வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான காலமாக இருக்குது. கட்சி மாநாட்டுக்கு எப்படி வந்து இலவசமாக வேன் அனுப்பி பிரியாணி வாங்கி கொடுத்து, குவார்டர் வாங்கி கொடுத்து, முடிஞ்சால் காசு கூட செலவுக்கு கொடுத்து கூட்டு போகிற மாதிரி சில கட்சிகள் நடத்துகிறாங்களோ, அது மாதிரியான இடத்துக்கு சினிமா வந்துருச்சோ அப்படின்னு அச்சப்படும் போது ஒரு சிறிய பட்ஜெட் படம், பெரிய நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு படம், கதைக்காகவும் அது எடுத்துக்கொண்ட திரைக்கதைக்காகவும் போற போக்கில் இயல்பாகவும் அந்த படம் இருக்கிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் வந்து கம்மியாகும் போது ஒரு பெண்ணை வந்து விளையாட வைக்கலாம் அந்த கிரிக்கெட்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னையா பொம்பளை பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிறவன் சொல்லுவான், அன்னைக்கு வந்து நம்ம சாதிக்காரனை எல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு அவன் சொல்லும்போது நீ கோவப்பட்டீங்கடா, அப்போ வந்த கோபம் இப்போ மட்டும் உனக்கு எங்கடா போச்சு, அப்போ அது சாதி திமுறனா இது ஆம்பளை திமுறா அப்படின்னு கேட்குற ஒரு இடம் இருக்குது. இப்போ பெண்களையும் வந்து அதாவது சாதி ரீதியான ஆதிக்கம் எவ்வளவு தவறோ அது மாதிரி வந்து பெண்களை அங்கீகரிக்காத ஆணாதிக்கமும் ஒரு தவறு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்ப பிரச்சார துணியே இல்லாமல் சும்மா ஒரு மென்மையான ஒரு டயலாகுடைய அந்த போகிற போக்கில் வந்து அந்த கதைக்குள்ளே விதைச்சிருக்கிறாங்க. கதை அதை பற்றியதாக இல்லாமல் இருக்கும் போதும் இது போன்ற விஷயங்கள், அவங்க உணவு பரிமாறுறது, அவங்களுக்குள்ள கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க வீடுகளில் வந்து கோச்சிட்டு போனால் அது என்னவா நடக்கும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக கடத்தியிருக்கிறாங்க. ஆனால் ரப்பர் பந்து வந்து மக்களால் கொண்டாடப்படுவதற்கு பின்பு ஒரு லாஜிக் இருக்குது. எனவே நல்ல படங்களை மக்கள் எப்பொழுதுமே கைவிட மாட்டாங்க, ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க. அதற்கு ஒரு உதாரணமாக சமீபத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய ரப்பர் பந்து படம் திரையரங்க திருவிழாவாக, கொண்டாட்டமாக ரசிகர்கள் மத்தியில் இன்றும் கொண்டாடப்படுகிறது. அது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த படத்திற்கு வந்து இசையமைப்பாளராக ஷான் ரோல்டன், அவர் வந்து பிரபல எழுத்தாளராக இருந்த சாணக்கியனுடைய பேரன். அவர் வந்து மிகச்சிறப்பான படங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இசையமைச்சிருக்கிறார் ஷான் ரோல்டன். ஜெய்பீம் போன்ற படங்களுக்கு கூட ஷான் ரோல்டன் தான் இசை. மோகன்ராஜன் என்பவர் வந்து சூப்பர் ஹிட் சாங் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி இந்த படத்திற்கு மிகச்சிறந்த ஒளிப்பதிவு தினேஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து இதுவரைக்கும் வந்து பயணப்படாத கிராமங்களில் எடுத்திருக்கிறாங்க. அதாவது தொழுதூர்னு சொல்லக்கூடிய அந்த விழுப்புரம் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து, அதாவது சினிமா ஷூட்டிங் வந்து எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் போய் திரும்ப திரும்ப எடுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா பொள்ளாச்சியில் போய் படம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அந்த படம் பூரா ஹிட் ஆச்சு. அப்புறம் மதுரையில் போய் காதல்ங்கிற படம் ஹிட் ஆன உடனே எல்லாருமே சென்டிமெண்ட்டாக மதுரை தான் இனிமே அப்படின்பாங்க. ராஜ்கிரண் படம், ராமராஜன் படம்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பகுதிகள் அதிகமாக எடுத்து, அப்படி இல்லாமல் இது வரைக்கும் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட
அறியப்படாத வட மாவட்டங்களினுடைய ஒரு இடமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் சார்ந்த பகுதிகளில், தொழுதூர் போன்ற பகுதிகளில் இந்த படம் வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கதை களத்திலையும் சரி, ஒளிப்பதிவு டெக்னீஷியன் டீம் இருக்கு, எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அறியப்படாத அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் ரொம்ப சிறப்பான ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கிறாரு. இப்படி வந்து எல்லா டெக்னீஷியனுமே வந்து பெரிய அளவில் பெரிய பிரம்மாண்டமான ஆட்கள் யாருமே கிடையாது. எளிய உணர்வுகளை கடத்துகிற படங்கள் எப்போதும் மக்கள் மத்தியில் வெற்றி பெறும் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் ரப்பர் பந்து.